என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே. ஹாய்டா, குட் மார்னிங். ஹாய்ப்பா, குட் மார்னிங். சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்களாப்பா? கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ப்பா. இல்லடா, சீக்கிரம் முழிப்பு வந்துருச்சு. ஓ அப்படியாப்பா, ஓகேப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பக்கத்திலேயே இருக்கே, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற பத்தியா? சும்மாப்பா கேட்கணும்ல. என்னச்சு, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன காய்ச்சலே இது அடிக்குதா? இல்லையேப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, என் பொண்ணு வருத்தமா இருக்க மாதிரி இருக்கே. கசாயம் ஏதாவது வச்சு எடுத்துட்டு வரட்டா? அப்பா வேண்டாப்பா. அப்புறம் ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேப்பா, எப்போதும் போலதான் இருக்கேன். என் பொண்ணு சோகமா இருக்க மாதிரி இருக்கே. ஐயோப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கேன். சரி அப்பா வாங்க, நீங்க இன்னும் சாப்பிடல, டேப்லெட் வேற பொண்ணு வாங்கப்பா. சரிடா. இருந்தாலும் என் பொண்ணு சோகமா இருக்க மாதிரி தானே இருக்கு. உங்க பொண்ணுப்பா எப்பப்பா சோகமா இருக்க போறா? சிரிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன். உங்க கண்ணுக்கு ஒழுங்கா தெரியலன்னு நினைக்கிறேன்ப்பா. டே என்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட பத்தியா? அப்பா நான் எங்க போய் சொன்னேன்? நல்லாவே தெரியுதுடா, என்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட பத்தியா? என் பொண்ணு சோகமா இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறா என்கிட்ட என்னன்ட்டு. அப்படியெல்லாம் இல்ல, உங்க பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கேன். உங்க கண்ணுக்கு கோளாறு போலப்பா, அதனாலதான் அப்படி தெரியுது. யார் கண்ணுக்கு? என் கண்ணுக்காப்பா? ஆமாப்பா, கொஞ்சம் கோளாறுன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கா. சரி விட, என்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இது எப்பயில இருந்துன்னு தெரியல. அப்பா உங்ககிட்ட பொய் எல்லாம் சொல்ற, உண்மையதான் சொல்றேன். சந்தோஷமா தான் இருக்கேன். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாத, சோகமா இருப்பாளா சிரிச்சிட்டு இருப்பாளான்னு. எப்போதும் எந்திரிச்சு வந்தோடனே சிரிச்சிட்டு தான் பேசுவா. ஆனா பாரு, இன்னைக்கு மூஞ்சிலேயே சிரிப்பை காணோம். அப்பா அப்படியெல்லாம் இல்ல. இல்லடா, நல்லாவே தெரியுது உன் மூஞ்சில சிரிப்பே இல்ல. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? சிரிச்சா எப்படி இருப்பா, சோகமா இருந்தா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? அப்பா அப்படியெல்லாம் இல்ல, உங்க பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருங்க. ரிட்டன் நீ போய் தான் சொல்றல, உண்மையை சொல்ல மாட்டல. என்னடா, அம்மா இல்லாத குறைய நான் ஏதாவது வச்சுட்டேனா? அப்பா என்ன அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதுக்குதான் நான் சொல்றது இல்லைங்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்ல பரவாயில்ல, தைரியமா சொல்றா. ஆஹா, உண்மையாலுமே அப்படியெல்லாம் இல்லப்பா. அம்மாவா இருந்திருந்தா எல்லாமே சொல்லிருப்பல, என்கிட்டவும் தான் சொல்ல முடியல. அப்பா அப்படியெல்லாம் இல்ல. சரி ஓகே, சாரிப்பா, மறைச்சதுக்கு சாரி. என்னடா, அம்மா ஞாபகம் வந்துருச்சா? கொஞ்சம் அம்மா ஞாபகம் இருக்கு, அவ்வளவுதான். மதர்ஸ் டேலப்பா, அதனால கூட இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனா அப்பா அம்மா எப்போதும் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்பா. என்னடா, என் பொண்ணு சோகமா இருக்காடா. யாரா அவ மூஞ்சில சிரிப்பையே காணும். அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் வருத்தப்பட்டேன், நீங்க வருத்தப்படாம இருங்க. என்னடா, ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா கிட்ட சொல்ல முடியலையா? அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையிலே அம்மா போட்டோக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் வந்தேன். ஹாப்பி மதர்ஸ் டேன்னு போட்டோக்கு முன்னாடி சொல்லிட்டேன்ப்பா. அம்மாவும் கண்டிப்பா அதை கேட்டிருப்பாங்க, ஏத்திருப்பாங்க. அதனால எனக்கு கவலை இல்லப்பா. எனக்கு அப்பா அம்மாவா நீங்க இருக்கீங்க, அது போதும்பா. எப்போதும் என் கண்ணு கலங்காம பாத்துக்கிறீங்க, அப்புறம் என்னப்பா, அது போதும்பா எனக்கு. ஏய், நீ சந்தோஷமா தானே இருக்க? அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், விடுங்க. அம்மா அப்புறம் இன்னொன்னு சொல்லிருக்காங்கப்பா. என்ன சொன்னா? அப்பா கனவுல வந்துட்டு அப்பாவை ஸ்வீட்லாம் சாப்பிட விடக்கூடாது, அவருக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கு, அதனால சாப்பிடவே விட்டுறாதுன்னு சொல்லிருக்காங்கப்பா. எல்லாமே நேத்து எனக்கு தெரியாமலே ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களப்பா? அப்படியெல்லாம் இல்ல, அது ஏதோ கொஞ்சம் தோணுச்சா, அதை எடுத்து சாப்பிட்டேன். சுகரையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்கப்பா. பல டைம் சொல்லிருக்கேன் ஸ்வீட் எல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்கன்னு, கேக்குறீங்களா நீங்க? விடுடா, தோணுச்சு. தோணுச்சுன்னா எடுத்து சாப்பிட்டுருவீங்களா? அம்மா தான் சொன்னாங்க ஸ்வீட்லாம் சாப்பிட விட்டுறாதுன்னு சொன்னாங்க. சாப்பிட்டாருன்னா குச்சி எடுத்து அடின்னு சொல்லிருக்காங்கப்பா. என் பொண்ணு கையில அடி வாங்குறதுல தப்பு இல்லல்ல. சொல்லுவீங்கப்பா, அடிச்சிருவேன் பாத்துக்கோங்க. காலையிலேயே ரொம்ப கொழுப்பு ஏறிடுச்சுப்பா வர வர உங்களுக்கு. இனிமே இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு இருக்கு. சரிடா, ஸ்வீட் இதுக்கு மேல எடுத்து சாப்பிட மாட்டேன். நான் எப்படி நம்புறது? பக்கா ப்ராமிஸ், ஸ்வீட்லாம் எடுத்து சாப்பிட மாட்டேன். ப்ராமிஸ் தான்ப்பா ஒவ்வொரு வாட்டி எடுத்து சாப்பிடும்போது பண்றீங்க. இந்த டைம் அப்பா சொன்ன வகை காப்பாத்துவேன். பக்கா ப்ராமிஸ், ஸ்வீட்டே எடுத்து சாப்பிட மாட்டேன். உன்னை கேட்காம எதுவும் எடுத்து சாப்பிட மாட்டேன். ஓ அப்ப என்ன கேட்டு எடுத்து சாப்பிடுவீங்க அதானப்பா? உன்னை கேட்டு ஒன்னே ஒன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். அப்பா அவ்வளவுதான்ப்பா, வீட்டே சாப்பிட கூடாது, சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா. என் பொண்ணு சொல்லிட்டால, சாப்பிட மாட்டேன். பக்கா ப்ராமிஸா சாப்பிட மாட்டேன். இதான்ப்பா ஒவ்வொரு வாட்டி எடுத்து சாப்பிடும் போதெல்லாம் சொல்றீங்க, நான் செஞ்ச பாட்டதான்ப்பா காணோம். இல்ல இந்த வாட்டி கண்டிப்பா ஸ்வீட் எடுத்து சாப்பிட மாட்டேன். பக்கா ப்ராமிஸ்லாம் பண்ணிருக்கலாம், அதனால எடுத்து சாப்பிட மாட்டேன், கவலைப்படாத. இப்படியே சொல்லுங்க, நானும் நம்பிக்கிட்டே இருக்கேன்ப்பா. இல்லடா, உண்மையாலுமே எடுத்து சாப்பிட மாட்டேன், கவலைப்படாத. எடுத்து மட்டும் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை என் குடும்பம் எல்லாம் விட்டுட்டு போயிருச்சுல. சொந்தம் பந்தம் எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களடா. தயவு செஞ்சு அவங்கள பத்தி பேசாதீங்க, கடுப்பாயிருவேன்ப்பா. இல்லடா, இப்படிப்பட்ட நல்ல பொண்ணு எங்க அப்பா அம்மா கூட தூக்கி வீசிட்டு போயிட்டாங்கல்ல. தூக்கி வீசினவங்கள பத்தி பேசாதீங்கப்பா தயவு செஞ்சு. அம்மா இறக்குறப்போ உங்க கூட இருந்திருந்தாங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இது தாத்தா, இது பாட்டி, சந்தோஷமா இருந்திருக்கும்பா எனக்கு. உனக்கும் எல்லா சொந்தமும் இருந்திருக்கும்லடா. என்னால தானே எல்லாம் போச்சு. எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல. பெண் குழந்தைன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்களா அம்மா இறந்த உடனே. ஐயோ அப்பா, ஒவ்வொரு நாள் இப்படி வருத்தப்படாதீங்கப்பா. தூக்கி எரிஞ்சவங்கள பத்தி நம்ம ஏன்பா யோசிக்கணும்? தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ரிட்டர்ன் அவங்கள தூக்கி எரிஞ்சிடணும், அவங்கள பத்தி யோசிக்க கூட கூடாது. அவங்களா இருந்திருந்தாங்களா நீயும் கொஞ்சம் இப்ப ஜாலியா இருந்திருப்பல. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஜாலியா இருந்திருப்பேன்னு மட்டும் பேசாதீங்கப்பா. அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்கப்பா. அவங்களும் உங்க அம்மா இடத்துல இருந்து பாத்திருப்பாங்கல்லடா. ஏன்பா நீங்க வேற ஏதாவது சொல்லிட போற? அம்மா இல்லாத இடத்துல வந்து இருந்திருக்கணும்.
பட் என்ன தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்களா அவங்கள பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது கூட இல்லப்பா. எனக்கு 4 பேர் இருக்காங்க, அது போதும்பா எனக்கு. இல்லடா அவங்களா இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பல. இல்லப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க ட்ரை பண்ணாங்கல்லப்பா, என்ன தூக்கிட்டு போய் ஆசிரமத்துல போகணும்னு யோசிச்சாங்களப்பா. அப்ப நீங்க எனக்காக நின்னுட்டு இருந்தீங்க, இப்ப உங்க கூட நான் நின்னுட்டு இருக்கேன்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. இனிமே சொந்தக்காரங்க வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்கன்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான்ப்பா. அப்பா அம்மா யார் வந்தாலும் நான் தாத்தா பாட்டின்னு ஏத்துக்க மாட்டேன்ப்பா, சொல்லிக்கோங்க. இதுக்கு மேல வந்து பாக்கணும்னு அவங்க யோசிக்க கூட கூடாதுப்பா. அது இல்லாம நீங்களும் பேசுனீங்கன்னு வைங்களேன், உங்க பொண்ணோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க. என் பொண்ணு சொல்லும் போது நான் எப்படிதான் பேசுவேன்? என் பொண்ணையே தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்க தானே அவங்க. அதோட நிப்பாட்டிக்கோங்க. நமக்கு 4 பேர் இருக்காங்க, அது போதும். எனக்குன்னு அர்ஜுன் அண்ணா, கையல் அக்கா, சாம், அஞ்சலி, அஜய் இவங்க எல்லாம் இருக்காங்க, அது போதும்பா. எனக்கு ஒண்ணுனா முன்னாடி வந்து நிப்பாங்கப்பா, அது போதும் எனக்கு. உங்களுக்குன்னா எனக்கு நீன் இருக்கீங்களா, அது போதும்பா. சொந்தக்காரங்கன்னு நினைச்சு பாக்காதீங்க, எனக்குன்னு தனி ஃபேமிலி கூட இருக்குப்பா, அது போதும். நமக்குன்னு 5 பேர் இருக்காங்களா, அது போதும்பா. இதுக்கு மேலாம் அவங்களெல்லாம் நினைக்கிறது கூட இல்லப்பா, விடுங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா யார் முன்னாடி வந்து நிக்கிறாங்களோ அவங்க தான்ப்பா உண்மையான சொந்தக்காரங்க, விடுங்க. அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. சரிடா, சூர்யா இருந்திருந்தா உனக்கு விஷ் பண்ணிருப்பான்ல. அப்பா நீங்க சூர்யாவை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்லடா அவன் இருந்திருந்தா உனக்கு வந்து விஷ் பண்ணிருப்பான்ல. ஓ நம்ம டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு போலங்க, என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். கவலைப்படாதீங்க இப்போ, சூர்யா நம்ம கூடயே தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. இல்லடா அவன் தான் ஒவ்வொரு வருஷமும் உனக்கு வந்து விஷ் பண்ணுவான், போன வருஷமும் விஷ் பண்ணலடா, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்பா மதர்ஸ் டேக்கு எனக்கு வந்து விஷ் பண்றான், அவனுக்கு நான் அம்மா மாதிரி தெரியணும்ப்பா. நீ அவனுக்கு அம்மா மாதிரிடா, நீ அவ்வளவு சந்தோஷமா அவனை பாத்துக்குவா, அதனாலதான் உன்னை அம்மாவா ஏத்திருக்காம. அப்பா அப்ப இல்லன்னா நான் அடிச்சு பிடிச்சிருந்தேன்னா அவனுக்கு நான் அம்மா மாதிரி தெரிஞ்சிருக்க மாட்டேன்லப்பா. ஏமா நீ வளரும் போது அவனை அடிக்கல, சண்டை போடல, எதுவும் பண்ணல. அத பண்ணேன்ப்பா, இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுவேமா சொல்லுவே நீ. அப்பா அப்பா நம்மள பத்தி பெருமையா பேசுறாங்க. அப்பா சூர்யா பாருங்கப்பா. என்னடா சூர்யாவா? இரு உன் வாயை உடைக்கிற முதல்ல. அப்பா சூர்யால அஜய் வர வயசானனால காது கேட்காம போயிருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. நல்ல டாக்டரையா போய் பாத்துட்டு வரலாம்ப்பா. சூர்யான்னு பேசுறதுனால சூர்யான் காதுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா உங்களுக்கு. அப்பா அப்பாவுக்கே காது குத்திட்டு இருக்கா. அப்பா அஜய் வந்திருக்காரு. அப்பா முன்னாடி என்ன மரியாதை இவளுக்கு? அஜய் வாடா, என்ன இந்த பக்கம்? இப்பதான் சொன்ன மரியாதைன்னு சொல்லிட்டு, மரியாதை 5 நிமிஷம் கூட இல்லல. வாப்பா அஜய். ஆம்பா நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. எப்படிப்பா உங்க பொண்ணு நல்லா பாத்துக்கிறாளப்பா? டே ஓவரா பண்ணாதடா, என் அப்பாவை நான் நல்லா பாத்துப்பேன். ஆமாமா, வயசான கிழவிங்கனாலதான் பாத்துக்க முடியும்னு வாங்கலாம். டே அஜய் பார்க்க மாட்டேன்னா அடிச்சிருவேன்டா. அப்பா நிறுத்துங்க. அப்பா என்னப்பா வீட்டு பக்கமே வருதுல? உனக்கு வேற கல்யாணம் ஆயிருச்சு, எப்படா வர முடியும்? வந்தனா எங்களை வீட்டை விட்டு வெளியில போன்னு தரத்தி விட்டனா? ஷாலு அமைதியாரு. ஏன்பா எங்க வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களாப்பா? இப்பதானப்பா கல்யாணம் இருக்கு, அதான் கொஞ்ச நாள் போகட்டும். ஏன்பா நீங்க வேற? டேய் எப்படா உன்னோட சந்தோஷத்தெல்லாம் கெடுக்க முடியுமா எங்கனால? ஆனாலும் சொல்லு ரொம்ப பண்ற. எப்படிப்பா கல்யாணம் ஓகே தானே? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அஞ்சலி. அப்பா அதெல்லாம் ஓகே தான்ப்பா. ஆமாப்பா அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கோவா. அந்த வீட்டுல இருந்துட்டு சின்ன குழந்தை மாதிரியே இருப்பாளா, இங்கேயும் வந்து அப்படிதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாப்பா. அப்படியே பழகிட்டாலப்பா, அதனால அப்படிதான் இருக்கும். எல்லாத்துக்கும் இப்படிதான் பண்ணுவா போலப்பா. இல்லடா புடிச்சவங்க கிட்ட மட்டும் தான் பண்ணுவா. ஷாலு இப்ப நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்கலன்னு வையே, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னதுக்கு ஒரு குத்தமாடா? நீ பதில் சொன்னதெல்லாம் போதுமா? வாயை மூடிட்டு அமைதியா இருந்துரு. சரி ஓகே, நான் அமைதியாவே இருக்கேன், நீ பேசு. அப்புறம்பா உடம்பெல்லாம் ஓகே தானப்பா? ஆமா, இங்க இருந்து பக்கத்து விட்டு டெய்லி வந்து பாத்துறலாம். இதுல என்னத்துக்கு விசாரிக்கிறது வேலைலாம்? அதெல்லாம் பரவாயில்லதான்ப்பா. அப்ப சாப்பிட்டீங்களா? மாத்திரை எல்லாம் போட்டீங்களாப்பா? இல்லப்பா இதுக்கு மேலதான் சாப்பிடணும். கொஞ்சம் ஷாலு லேட்டா இருந்துருச்சாலா, அதான் இதுக்கு மேலதான் சாப்பிடணும். என்ன ஷாலு பண்ணிட்டு இருக்க நீ? டேய் நான் என்ன பண்ணேன்? நீ மட்டும்தான் எல்லாமே பண்ணிருக்க. சொல்லுடா சொல்லு, சந்தோஷம். அப்பா மாத்திரை சாப்பிடணுமே, சீக்கிரம் எந்திரிப்போம், சமைப்போம், இதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் தானேப்பா விடுப்பா. அப்ப ஒரு நாள் பா, சீக்கிரம் எந்திரிச்சிருக்கணும்பா. சரிடா, நல்லா வச்சு விளையாடுறீங்கடா. ஷாலு அப்படி இல்லம்மா, சொல்றேன் சீக்கிரம் எந்திரிச்சு அப்பாக்கெல்லாம் டேப்லெட் கொடுக்கணும். நீ இவ்வளவு நேரம் தூங்கினா எப்படி? ஒரு நாள் தூங்கிட்டு அது தப்பாடா? தப்புதாமா, தப்பு, ரொம்ப தப்புமா. நீதானப்பா, நீ ஏன் பேச மாட்ட? நீ நல்லா பேசுவ. உண்மையை சொன்னா இது தப்பா? ஆமாடா, ஆமா நானும் பாக்குறேன். அப்பா நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன்ப்பா. ஷாலு நல்லாவே பாத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மாத்திரை துணி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன், அப்பாவை கூட்டிட்டு போ. பத்திரமா பாத்துக்கோ, டேப்லெட் மட்டும் கொடுக்காம இருடா உனக்கு இருக்கு. நானும் டைமுக்கு எந்திரிச்சு டைமுக்கு கொடுத்துருவேன்ப்பா. நீ தானே கொடுப்ப. அப்பப்பா சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? விடுங்களேன். ஷாலு அமைதியா இரு. அப்பா அஜய் என்ன பேசிட்டு இருக்காங்க, அவன் அமைதியா இருக்க சொல்லுங்க. அப்பா நீங்க ஷாலுவை சொல்லுங்கப்பா. அப்பா 2 பேரும் அமைதியா இருங்க. சரி நான் உள்ளார போறேன். அப்பா சாப்பிட்டு போங்கப்பா. அப்பா ஆமாப்பா வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம், வாங்கப்பா. உங்களை கூப்பிடறதுக்கு தான் வந்த வேலையவே மறந்துட்டேன்ப்பா. இல்ல நீ போய் சாப்பிடு போ. அப்பா நீங்க தான் இன்னும் சாப்பிடல, வாங்கப்பா. டேய் யார் செஞ்சது? அஞ்சலி செஞ்சதா? வேண்டவே வேண்டாம்டா, நாங்க இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப பண்ணாத, நான் தான் செஞ்சேன். நீ தான் செஞ்சனா ஓகே தான். டேய் ஆனாலும் இங்க சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்களே, கஷ்டப்பட்டு சீக்கிரம் எந்திரிச்சு செஞ்சிருப்பாரு, வேஸ்ட் ஆயிரும்டா போடா. அதனால நாங்க இங்க சாப்பிடுறோம், மதியானத்துக்கு மேல அங்க வரோம். அதெல்லாம் கிடையாது, நான் கூப்பிட்டே நீ வரணும். டேய் இங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்கடா, அதெல்லாம் வேஸ்டா போயிரும்டா. நீ எடுத்துட்டு வா, கையல் அர்ஜுன் எல்லாரும் வராங்க, சாப்பிட்டுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாரும் வராங்களா? சாண்டா
அதுதானே ஒரு பேரை விட்டுட்டா போதும், உங்க சாமும் தான் வராவா? அப்போ ஓகே வந்தாரு நீ போ. அப்பா முன்னாடியே ஓவரா துள்றல, பாத்துக்கோங்கப்பா பாத்துக்கோங்க. எனக்கு எல்லாமே அவதான், அவளுக்கு பிடிச்சது செய்யட்டும். சாம தான் பிடிச்சிருக்கு, சாம தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா சாமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐ லவ் யூ பா. நானும் சொல்லுவேன் ஐ லவ் யூ பா. டேய் ரொம்ப பராம கிளம்பு. எனக்கும் முழு உரிமை இருக்கு. ஆமா தானேப்பா? ஆமாப்பா, 2 பேத்துக்கும் இருக்கு. சரி அப்பா, டேப்லெட் போட டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரிப்பா, ஒரு நிமிஷம் நின்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அப்பா நீங்க போங்க, நாங்க பின்னாடி எடுத்துட்டு வரோம் போங்க. சரிப்பா. என்ன மேடம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்ப பல்ல காட்டிட்டு இருக்கீங்க? என்ன அம்மா இல்லவும் வருத்தப்பட்டியா? கொஞ்சம் வருத்தப்பட்டே இப்போ ஓகே தான். நான் வரதுக்கு முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த போல. அது அப்படியே போயிருச்சு. ஆனா சூர்யா அப்பா சொன்ன மாதிரி போன வருஷம் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா நானு. இந்த வருஷம் ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நீ எனக்கு ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லுவ பத்தியா? ஹாப்பி மதர்ஸ் டே டி. தேங்க் யூ டா. நான் அம்மா மாதிரி நினைச்சிட்டு டீன்ட்ட பத்தியா? அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆனா நீ போன வருஷம் தான் விஷ் பண்ணல. ஆனா ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் தெரியுமா. பிறந்ததுல இருந்து நம்ம ஒண்ணா இருக்கிற நாளெல்லாம் விஷ் பண்ண. ஆனா போன வருஷம் தான் நீ விஷ் பண்ணல தெரியுமா? யார் சொன்ன நான் விஷ் பண்ணனே? பொய் சொல்லாத, எனக்கே தெரியாம நீ எங்க விஷ் பண்ண? உண்மையிலுமே விஷ் பண்ணண்டி. பொய் சொல்லாத, நீ விஷ் பண்ணல. எவ்வளவு வருத்தத்தோட இருந்து தெரியுமா போன வருஷம். நான் சொல்லட்டுமா? போன வருஷம் மே 12. ஆமா, அந்த கிட்ஸ் கார்டன்ல இருந்தல்ல. ஆமா அங்க இருந்த. உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நானே உன்கிட்ட சொன்னனோ? சொல்லி கிளச்ச, சொல்றதை கேளு. சரி சொல்லு. இந்த குழந்தைங்க கூட எல்லாம் சேர்ந்து கொண்டாடனியா? ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்க பீச்சுக்கு வந்தியா? ஆமா. மே 12 மதியம் 12 மணிக்கு நான் உனக்கு விஷ் பண்ணேன். இல்லையே. ஏதாவது சொல்றேன், நல்லா யோசிக்க எல்லாம் வேணா, நானே சொல்றேன். சொல்லு. அச்சோ, என் ஃப்ரெண்ட் ஷாலு ரொம்ப அழுகிறா போல. நான் வாங்கி கொடுத்த சாரியை கட்டிட்டு. என்ன ஷாலு, நீ ரொம்ப மிஸ் பண்ற போல. நான் கவலைப்படாத, நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். என்ன இந்த வருஷம் விஷ் பண்ண வரமாட்டேன்னு நினைச்சியா? சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த வரைக்குமே சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு விஷ் பண்ணிருக்கேன். இப்ப மட்டும் விஷ் பண்ணாம இருந்துருவேன்னு நினைச்சிருக்கியா? சாகர வரைக்கும் செத்தாலும் உன் கனவுலையாவது வந்து நான் விஷ் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுவாங்க தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு நீ பழகின பத்தியா என் கூட? அதுதான் எனக்கு சந்தோஷமே. ஆனா அந்த டைம் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இந்த வருஷமும் உனக்கு விஷ் பண்ண வருவேன். ஆனா சூர்யாவா விஷ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எப்படி விஷ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. கிட்ட சூர்யான்னு சொல்லி விஷ் பண்றதா இல்ல வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஆனா என் ஃப்ரெண்ட் அழுகிறது என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. என் ஃப்ரெண்ட் அழுகலாமா? அழுகவே கூடாது. எப்போதும் என் ஃப்ரெண்ட் சந்தோஷமா மட்டும் தான் இருக்கணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. என்னால சுத்தமா வருத்தப்படக்கூடாது. நான் என்ன பண்றது? உன் பக்கத்துல இருந்து நான் சொல்லிட்டா இல்ல உன்னை என் பக்கத்துல வர வைக்கட்டா? ஒன்னும் புரியல. பேசாம சின்ன குழந்தைங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டா? இல்ல என் கையால தான் நான் கொடுக்கணும், என் வாயால தான் நான் சொல்லணும். என்ன பண்றது? பாத்துக்குவோம். சும்மா பேர் சொல்லி பாப்போமா? ஹெல்மெட் போட்டு. இது நல்ல ஐடியாவா இருக்கு, இதையே செஞ்சிருவோம். நான் என் ஃப்ரெண்ட் எப்போதும் அழுக கூடாது, சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். கண்டிப்பா எந்த வருஷமும் உன்கிட்ட ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லாம விட மாட்டேன். ஹாய் ஷாலு. ஹாய் தான் சொன்ன, சூர்யான்னு சொல்றா. ஹலோ. சாரிங்க, தப்பா நினைச்சிட்டேன். என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க, உங்களதான். என்னைய வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க, யார் நீங்க? நான் யாருன்னா இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமா பேசுனீங்கன்னா நான் சொல்ல வந்ததே கேப்பீங்க. எனக்கு நீங்க அழுகிறத பார்த்தா வார்த்தை வர மாட்டேங்குதுங்க. நான் அழுகிறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? அப்படியல்ல, எனக்கு பொண்ணுங்க அழுந்தாலே மனசு உடஞ்சிரும். தயவு செஞ்சு அழுகாதீங்க ப்ளீஸ். யார் நீங்க? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, சின்ன குழந்தைங்க கூட நீங்க பார்க்ல விளையாண்டுட்டு இருந்தீங்களா, அப்ப பார்த்தேன். அப்ப அவங்க ஷாலுன்னு சொன்னாங்க, அதை வச்சு எனக்கு தெரியும். ஓ அப்படியா, ஓகேங்க. அம்மா என்ன சொல்லணும் என்கிட்ட? முதல்ல வெயிட் பண்ணுங்க, நான் சொன்னதுக்காக நீங்க அழுகை என்பாட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன சொல்லணும்? முதல் விஷயம், இந்த சாரி சூப்பரா இருக்கு. தேங்க்யூங்க. இது என் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தது. தேங்க்யூ. அது தெரியும், ஏன்னா போன வருஷமே உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க வந்திருந்தீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இந்த சாரியை கட்டிட்டு, அதுவும் மதர்ஸ் டேக்கு தான். ஆமா வந்திருந்தேன். அப்பவே உங்களை பாத்திருக்கேன், உங்க ஃப்ரெண்டு கூட வந்திருக்கீங்க. இந்த வருஷம் உங்க ஃப்ரெண்டு காணோம். இல்லங்க, விடுங்க, அத பத்தி பேச வேணாம். சாரி, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா சாரி. அதெல்லாம் பரவாயில்லங்க. வந்து ரொம்ப அழுந்துட்டு இருந்தீங்களா? ஏதோ உங்க ஃப்ரெண்ட நினைச்சுதான் அழுந்துட்டு இருந்தீங்கன்னு மட்டும் தெரியுது. சரி ஓகேங்க, வழி விடுங்க, நான் போகணும். நீங்க ஏன் ஹெல்மெட் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பைக்ல இருந்து வந்தேனா, நீங்க அழுந்துட்டு இருக்கிறத பார்த்தேன், அப்படியே வந்தேங்க. அதனால ஹெல்மெட் கழட்டல. அப்படியா, ஓகேங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போன. அப்பா வீட்டுல தனியா இருப்பாங்க, நான் போறேன். எங்க? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? தெரியும், மதர்ஸ் டே. மதர்ஸ் டே எனக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க. இங்க உங்களுக்கு குழந்தை இல்லையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்க. ஓ அப்படியாங்க, சாரிங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. சரி ஓகே, மதர்ஸ் டே அதுமா நீங்க சோகமா இருக்கலாமா? உங்க ஃப்ரெண்ட் நினைச்சுதான் அழுந்துட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எப்போதுமே என் ஃப்ரெண்ட் எனக்காக வந்து விஷ் பண்ணுவான். இந்த வருஷம் விஷ் பண்ண வரலங்க. ஏன் ஏதாவது சண்டையா? அவன் என்னை ஏமாத்திட்டு அவன் இந்த உலகத்திலேயே இல்ல. ஐயோ சாரி, ரொம்ப வருத்தப்படாதீங்க. அவங்க கண்டிப்பா உங்களை சுத்தி தான் இருப்பாங்க. இப்போ உங்க பக்கத்துல கூட இருக்கலாம், பக்கத்துல உங்க கூடயே நிக்கலாம். அது தெரியும், என் ஃப்ரெண்ட் எப்போதும் என் பக்கத்திலேயே தான் இருப்பான். சரி, புரிஞ்சுட்டீங்களா? சரி இப்ப எதுக்குங்க என்ன மறைச்சு நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த பூவை பிடிங்க. எதுக்குங்க? அட ஒரு நிமிஷம் பிடிங்களே. சொல்லுங்க. இப்போ ஹாப்பி மதர்ஸ் டேங்க. தேங்க்யூங்க. சரி, எதுக்கு சாக்லேட்லாம் வச்சு? அதுவா, என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சாக்லேட் பிடிக்குமா, அதனாலதான். அப்ப உங்க ஃப்ரெண்டு கொடுக்காம என்கிட்ட கொடுத்துருக்கீங்க? இல்ல, நீங்க உட்காந்து அழுகிறத பார்த்தேன். நான் போன வருஷம் உங்க ஃப்ரெண்டு கூட வந்திருந்தீங்களா, அதனாலதான் நீங்க என் ஃப்ரெண்டா நினைச்சு கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நான் பாத்துக்கிறேன். நிறைய என் ஃப்ரெண்டு கைக்கு போயிருக்குமா? ஒன்னும் புரியலையே. அத பத்தி எல்லாம் பேசாது. அகைன் ஹாப்பி மதர்ஸ் டே பை சூர்யா. பை சூர்யா. சூர்யா, ஹாப்பி மதர்ஸ் டே பை சூர்யா. பாடம் படிச்சதில்லை, நாங்க நட்பு படிச்சோம்.
பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. என் நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமி. சரி ஓகேங்க பாய். நீங்க யார்? நீங்க சூர்யா? இங்க உங்களுக்கு எப்படி சூர்யாவை தெரியும்? ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அதுதான் சொன்னனே, ஹாப்பி மதர்ஸ் டே பை சூர்யா. ஐயோ ப்ளீஸ் நின்னுங்க. நீங்க யாருன்னு சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். அடுத்த வருஷம் வந்தனா கண்டிப்பா சொல்லுவேன். அடுத்த வருஷம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் செய்யலாம். இங்க ப்ளீஸ் யாருன்னு சொல்லிட்டு போங்க. உங்க ஃப்ரெண்ட் நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்க கூடயே தான் இருப்பான். நீங்க யாருங்க? நீங்க சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். அதுதான் சொல்றேனே, பை சூர்யா பாய். அப்புறம் நான் இப்பவும் சொல்ல, ரொம்ப வருத்தப்படாதீங்க. உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா சூர்யாவுக்கும் சேர்த்து வலிக்கும். கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாதிரி நினைச்சுக்காதீங்க. உங்க சூர்யா இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. அகைன் ஹாப்பி மதர்ஸ் டே பை சூர்யா. டேய் அப்ப நீ போன வாட்டி வந்து விஷ் பண்ணிருக்கிய எனக்கு. அப்பதான் நான் சொன்னனே, பை சூர்யா பை சூர்யா. நீ கவனிக்கவே இல்ல, நான் என்ன பண்றது? நான் அதை யோசிக்கல, வருத்தமா இருந்தனால. ஓகே, ஹாப்பி மதர்ஸ் டே பை சூர்யா. நான் தான் சொன்னேன், போன வருஷமே என்ன பத்தி தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அடுத்த வருஷம் சொன்னா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் ஹாப்பினா நானும் ஹாப்பி தான். ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோல என்ன மதர்ஸ் டே முடியலங்க. நம்ம அஞ்சலி ஒரு பெரிய பிளானா வச்சிருக்கா. நாளைக்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. இன்னைக்கு சண்டே உங்ககிட்ட கேட்கவே இல்லை. எனக்கு என்ன ஏற்கனவே பிரியமானவளே, சாரிங்க. என்ன போன சண்டே எனக்கு என்ன ஏற்கனவே, அதனால தான் இந்த வாட்டி பிரியமானவளே போட்டுடலாம்னு நினைச்சோங்க. சரி ஓகே பாய். நாளைக்கு மறக்காம வந்துருங்க. நாளைக்கு ஒண்ணு இருக்கு. நம்ம அஞ்சலி கொஞ்சம் பெரிய பிளானா வச்சிருக்கா. மறக்காம வந்துருங்க. பாய், குட் நைட். அப்புறம் எனக்காக கமெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க.